அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருந்தேன். இந்த வருஷமும் இருந்தேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு நடந்த நன்மைகள் என்ன அப்படின்னா, போன வருஷம் சஷ்டியை விட இந்த வருஷம் சஷ்டி நான் நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். நான் நினச்சது எல்லாமே நடந்துச்சு. இது எல்லாமே இந்த முருகன் அருளால் தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் 3 விஷயம் நான் கண்டிப்பாக கடைப்பிடிச்சேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வசனம் ஒன்று என்னோடய செல்லில் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் வச்சுருக்கேன். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். 2வது அப்படின்னா, காலையிலையும் சாயந்தரம் கண்டிப்பாக நான் வேல்மாறல், கந்த சஷ்டி, கந்தபுர கவசம் 3 பாட்டு கண்டிப்பாக நான் கேட்பேன். படிக்கணும், இருந்தாலும் நம்மளுக்கு படிக்க டைம் இல்லை. அதுக்காக நான் செல்லில் கண்டிப்பாக எழுந்திரிச்ச உடனே சஷ்டி பாட்டு தான் கேட்பேன். அப்புறம் வேல்மாறல் கேட்பேன். சாயந்தரம் அதேமாதிரி 6 மணி ஆனால் நான் சஷ்டி, கந்தபுர கவசம், வேல்மாறல் 3மே நான் கேட்பேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வருஷத்தளவில் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, முருகனுக்கு உகந்த நாளுன்றதுக்காக நான் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். மனசுக்குள்ளே நான் முருகனை நினச்சிப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்துருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். போன வருஷம் சஷ்டியோட இந்த வருஷம் நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், செழிப்பாகவும் இருக்கேன். அதையும் நான் சொல்லணும். எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதை நான் சொல்கிறேன். நன்றி.